நாமக்கல் மாவட்டம் ஜேடர்பாளையத்தில் காவிரி ஆற்றில் மூழ்கி மாயமான 3 கல்லூரி மாணவர்களும் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஸ்ரீதர். வணக்கம் ஸ்ரீதர். தற்போது சடலமாக மீட்கப்பட்டிருக்கும் 3 கல்லூரி மாணவர்கள் குறித்தான தகவல்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? அவர்களின் உடல்கள் தற்போது எங்கே வைக்கப்பட்டு? தேனி கொட்டுனா வலிக்கும், ஆனா தேனி வளர்த்தா லாபம் கொட்டும். இங்க ஒருத்தர் தேனி வளர்ப்புல 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. முழு விவரங்கள் என்ன? நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அடுத்த ஜேடர்பாளையம் அருகே உள்ள நகப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த வினித், வயது 21. இவர் குமாரபாளையத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு படித்து வந்தார். இந்த நிலையில் வினித் வீட்டிற்கு நேற்று கல்லூரிக்கு செல்லாமல் தனது கல்லூரி நண்பர்களான தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியைச் சேர்ந்த நந்தகுமார், ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த ஷேக் பஸ்ரூல் சாதிக் ஆகிய 2 பேரும் வந்துள்ளனர். இதனையடுத்து வினித்தும் நந்தகுமார் மற்றும் ஷேக் பஸ்ரூல் சாதிக் ஆகிய 3 பேரும் நேற்று மாலை குளிப்பதற்காக நகப்பாளையத்தில் உள்ள காவிரி ஆற்றுக்கு சென்றுள்ளனர். இரவு ஆகியும் 3 பேரும் வீட்டுக்கு வராததால் அதிர்ச்சியடைந்த வினோத்தின் குடும்பத்தினர் ஆற்றிற்கு சென்று பார்த்துள்ளனர். காவிரி ஆற்றின் கரையோரத்தில் மாணவர்களின் செல்போன் மற்றும் செருப்பு கடந்ததை பார்த்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அங்குள்ள ஜேடர்பாளையம் காவல்துறையினருக்கும் தீயணைப்புத் துறையினருக்கும் பெற்றோர்கள் தகவல் அளித்தனர். அதன் அடிப்படையில் அங்க விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினர் இரவு முழுவதும் காவிரி ஆற்றில் அந்த 3 மாணவர்கள் மாயமான 3 மாணவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டனர். பல மணி நேரம் ஆகியும் மாயமான மாணவர்கள் கிடைக்காததால் மீண்டும் இன்று அதிகாலை முதல் அந்த மாணவர்களை தேடும் பணியில் தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினர் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவங்க தேடும் பணியில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து முதலில் வினித் மாணவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். அடுத்தடுத்து அந்த 2 மாணவர்களும் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளனர். அந்த மாணவர்களின் உடலை கைப்பற்றிய ஜேடர்பாளையம் போலீசார் பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அங்கு இது தொடர்பாக அந்த வழக்கு பதிவு செய்தும் தொடர்ந்து ஜேடர்பாளையம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.